முன்னதாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிரந்தர ஒரு தீர்வுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இவர் சொல்லியிருக்காரா? இவர் ஆட்சியில் ஒண்ணுமே கிடையாது. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர். இந்த நாட்டோட சாபக்கேடு தான் இந்த முதலமைச்சர். இப்ப சும்மா இங்க நிக்கிற போலீஸ்கார் இவர் பிறந்த நாளைக்கே இவர் சும்மா ஒரு சினிமா பார்க்க பிறந்த நாளுங்க அதிக சினிமா பார்க்க வர்றாரு. கேசட் ஃபங்க்ஷன்னா மாதிரி மீனவர் எதை நம்பியா இருக்கான்? கடலை நம்பி, மீனை நம்பி, கடலம்மாவை நம்பி தான் இருக்கான். ஏன் இதெல்லாம் பண்றீங்க? நான் என்ன கேட்கிறேன், இந்த மீனவர்கள் சாகாம இருக்கிறதுக்கு என்னைக்காவது நிருபமா ராவு போனாரு எல்லாரும் சொல்லுங்க, என்னைக்காவது ஒரு தீர்வு காண்டீங்களா? இத்தனை நாள் நடக்குது. கேப்டன், நாங்கள்லாம் மீனவர்கள் கேப்டன். நாங்கள் கடலுக்கு போகும்போது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மரணம் ஆயிடுது. அங்கே அந்த இலங்கைக்காரனுங்க எங்களை பிடிச்சின்னு போயிடறானுங்க. அப்படியே பிடிச்சாலும் சுட்டு சாவடிச்சிடறானுங்க, கை காலெல்லாம் அச்சு வடிச்சிடறானுங்க. இதுக்கு தீர்வே இல்லையா? தீர்வே இல்லாதனால தான் நம்மளாம் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். சும்மா சொல்லுவார், டெல்லியிலேருந்து யாரையாவது இலங்கைக்கு போயிட்டவங்க அம்பாரு, போயிட்டு அவங்களும் வருவாங்க. போகிறது மட்டும்தான் பெருசாக டிவிலையும் பேப்பரையும் போட்டாங்க. திரும்பி வந்து அதை காட்டவே மாட்டாங்க. ஏன் சும்மா ஒரு ஷோ, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்கிறது தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இலங்கையில் இன்னும் செத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நிரந்தர ஒரு தீர்வுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் இவர் சொல்லியிருக்காரா? இவர் ஆட்சியில் ஒன்றுமே கிடையாது. இவர் ரொம்ப பேசுகிறேன், என்னுடைய இனம் அழிக்கப்படுகிறது, என்னுடைய இனத்திற்கு ஒரு குறை என்றால் நான் கடுகளவு கூட விட்டு பண்ண. இவர் கடுகளவு கூட விட மாட்டார், கடலளவு தான் விட்டு கொடுப்பார். அதனால தான் நேற்று சொல்லியிருக்கார் பேப்பரில், புதிய ஒப்பந்தம் கச்சத்தீவுக்கு போட வேண்டுங்கிறார். புதிய ஒப்பந்தம்னா என்ன? ஏற்கனவே இருந்த ஒப்பந்தம் என்ன? இருந்த ஒப்பந்தத்தை கெடுத்தவரே கலைஞர் தானே. இவர் போய் காலில் கையில் விழுந்து இந்த கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தவர் கலைஞர் தான். இது என்ன புதிய ஒப்பந்தம் போட சொல்ற? புதிய ஒப்பந்தம் இருக்கிற மீனெல்லாம் இவர் குடும்பத்துக்கும் இவர் சொந்த பந்தங்களுக்கும் இவர் பேர பிள்ளைகளும் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறாரா? மீனவர்கள் பிடிக்கிற மீனெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறாரா? எனக்கு அது புரியல. எதற்கு புதிய ஒப்பந்தம்? இருக்கிற ஒப்பந்தத்தை தாரவாத்து கொடுத்த அந்த கலைஞரே இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர். இந்த நாட்டோட சாபக்கேடு தான் இந்த முதலமைச்சர். இப்போ இலங்கை தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை படையால் சுட்டுக் கொல்லப்படுதுன்னு சொல்லுவோம். நான் என்ன கேட்குறேன், இந்திய அரசாங்கம் எல்லையோர காவல் படைன்னு வச்சுருக்கு, இராணுவத்தையும் வச்சுருக்காங்க, போலீஸையும் வச்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன சம்பளம் வாங்கிட்டு பேட்டா வாங்கிட்டு டிஎச் அப்படி இருக்கணும் ஏமாற்றி போட்டு அப்படியே சும்மா ஒரு போட்டில் சுற்றிக்கிட்டு டீசல் பெட்ரோலுக்கு பிடிச்ச கடை சம்பளம் வாங்கிட்டு போய் நில்லுங்கன்னு சொல்லு. நின்னா தானே தெரியும் இலங்கை கடற்படை இந்த பக்கம் வராத. அப்போ ரோந்துக்கு நிற்கிறான்னா பயம் வரும். அதே மாதிரி இங்கே இருக்கிற மீனவர்கள் அந்த பக்கம் பண்ணலாம். கடலுக்குள்ளே என்னங்க எல்லையா தெரியும்? இங்கே இருக்கிற மீன் அங்கே ஓட போகுது, புசுக்குன்னு அப்படின்னு வளைய போட போகிறேன். மீனுக்கு ஏதாவது எல்லை தெரியுமா? மனுஷனுக்கே எல்லை தெரிய மாட்டேங்குது. நல்லா கண்ணு தெரிஞ்சு எங்களுக்கே எல்லை தெரிய மாட்டேங்குது. கடலில் எங்கே கடலில் நீங்களே ஒரு கவுரு கட்டி பாருங்கள், இங்கே இருக்கிற கவுரு இப்படி ஓடியா வரும், இங்கே இருக்கிற கவர் இல்லாட்டி இப்படி வரும். இதுதானே? அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் எல்லையோர காவல் படை நிற்கணும். சும்மா இங்கே நிற்கிற போலீஸ்கார் இவர் பிறந்த நாளைக்கே இவர் சும்மா ஒரு சினிமா பார்க்க பிறந்த நாளுங்க அதிக சினிமா பார்க்க வர்றாரு. கேசட் ஃபங்க்ஷன்னா உடனே ஓடி போய் 24 மணி நேரம் அதே மாதிரி இங்கேருந்து குடியாத்தத்துக்கிட்ட போகிறார் துணை முதல் மந்திரி. இருக்கிற இப்போ டிராஃபிக்கை நடத்துகிறான். அவனும் மனுஷன் தானே. அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவர் முதலமைச்சரா இல்லை துணை முதல் மந்திரியா? அவன் எல்லாமே தேர்தலில் ஜெயிச்சாதானே. அப்போ அவரும் எங்களை மாதிரி நீ பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதான் இல்லைன்னு சொல்ல. ஒரு ஓரமாக அவர் மாத்திரம் சைடு விட்டால் போலீஸ் வண்டி வந்தால் எல்லாருமே ஆம்புலன்ஸ் வண்டி எப்படி சைடு விட போகிறாங்க, அது மாதிரி போலீஸ் வண்டி வந்தால் எல்லாம் சைடு விட்டு போத்தான் போகிறாங்க. இதை விட்டுவிட்டு எல்லா டிராஃபிக்கையும் நிறுத்துங்கிற மாதிரி தான் இது. அப்போ இவ்வளோ போலீஸுக்கும் ஒரு சாதாரண இங்கேருந்து போகிற கிருஷ்ணகிரி வரைக்கும் போகிறதுக்கு நீங்கள் நிறுத்துறீங்களே போலீஸை. நான் என்ன கேட்குறேன், தினம் தினம் செத்து முடிகிற மீனவர்களுக்காக ஏன் எல்லையோர காவல்படை நிறுத்தக்கூடாது? நிறுத்தினா என்ன? நாங்கள் எங்களுடைய சம்பளம், எங்களுடைய வரிப்பணம், இதையே நீங்கள் சொல்லி தயவு செய்து நாளைக்கு எல்லாருக்கும் எதிர்ப்பாக போது நல்லா புரிஞ்சு. எல்லையோர எங்களுடைய வரிப்பணத்தில் எல்லையோர காவல் படை நின்னா இந்த மாதிரி சாவாங்களா? மாதிரி மீனவர் எதை நம்பியா இருக்காங்க? கடலை நம்பி, மீனை நம்பி, கடலம்மாவை நம்பி தானே இருக்காங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? திருத்துங்கன்னு 1000 தடவை சொன்னால் உடனே பயமுறுத்துறது.
என்கிட்ட மீனவர்கள் வந்து பேசுனா, விஜயகாந்த் கிட்ட போய் பேசுனீங்களா, அங்கே வாங்க நான் பேசுகிறேன். யோ உங்களுக்கு என்ன பேசுகிறேன், விஜயகாந்த் கிட்ட போனால் ஒன்றும் செய்ய மாட்டேன், இது மாதிரி எதிர்கட்சிக்கிட்ட போனால் ஒன்றும் சொல்ல மாட்டேன், இதே தான் உங்களுக்கு வேலை. சரியா, நாங்கள் எங்கேயும் போய் தொலையலையா அப்படின்னு மீனவர்கள் இருந்தாலும் எங்களுக்கு நல்லது பண்ணால் பண்ண மாட்டேன், உடனே சுட்டு போயிடும். சுட்டு அதனை கழுத்து நெரிச்சு, சரி கழுத்து நெரிச்சு கொண்டாரு. இப்போ உடனே இவர் கட்சிக்காரங்க போனாங்க, இவங்க போனாங்க, இவர் அவங்கள குறைச்சல, அவங்க இவங்க குறைச்சல். நீ குறையில்லை, யார் வேணுமாலும் சொல்லு. நான் என்ன கேட்குறேன், இந்த மீனவர்கள் சாகாமல் இருக்கிறதுக்கு என்னைக்காவது நிருபமா ராவு போனாரு கிணாரு எல்லாரும் சொல்லி என்னைக்காவது ஒரு தீர்வு கண்டீங்களா? இத்தனை நாள் நடக்குதுல, இத்தனை நாள் நடக்கிறான்னு சொல்லி எல்லையோர காவல் படை என்னையா பண்ணுது? சும்மா ஒருன்னு வருது. நான் பாம்பேயில் உளவுத்துறை படை சுட்டிங்கள போக ஒரு ஹெலிகாப்டர் சுற்றிட்டு போயிடுறேன். ஒரு நேரம் சுற்றினப்போ அவனுக்கு தெரியும்ல எந்த டைம் 24 மணி நேரம் நின்னா தானே தெரியும். வருதா அங்கே நிற்கிது எல்லையோர காவல் படை நிற்கிது, நம்ம போகக்கூடாது, நம்ம ஒன்று சுடக்கூடாது. அவனும் இவங்க மீனவர்கள் நம்ம இங்கே நம்மளுடைய காவல் படை நிற்கிது, போகக்கூடாது, இதுதான் நம்மளுடைய எல்லை, போகக்கூடாது, இதுதான் நம்ம எல்லை, இதுக்குள்ளே மீன் பிடிச்சிக்கணும். அப்போ மீன் கிடைக்கலன்னா மீன் கிடைக்கல அப்படின்னு இவங்க நம்மள்கிட்ட குரல் கொடுக்க போகிறாங்க. ஆக இதை செய்யணும், இதை யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இதுதான் என்னுடைய தீர்வு.